இது போன்ற கபரு வேதனை பற்றி சொல்லுகிற பொழுது, கபரிலே கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, நம்மை உயிரோடு அடக்கம் செய்திருக்கிறார்கள், அப்படி அடக்கம் செய்தால் எப்படி வேதனை நாம் அனுபவிப்போமோ அது போன்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ இறந்த உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள், அந்த உடலுக்கு வேதனை தரப்படுகிறது என்று நினைக்க கூடாது. நம்மை அடக்கம் செய்திருக்கிறார்கள், நம்மை உயிரோடு அடக்கம் செய்திருக்கிறார்கள், நாம் வேதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்திலே இது போன்ற செய்திகளை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். சின்ன பாவம், நம்முடைய பார்வைக்கு அது சிறிய பாவம். அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு கபர் வேதனை தருகிறான். என்ன பாவத்தை செஞ்சாங்க? அடுத்தவர்களை கோல் சொல்லி திரிந்தார்கள். எதை எடுத்தாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவர் நம்ம 100% கரெக்டா இருக்கிற மாதிரி நம்மளை பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய தரத்தை பார்த்து விட்டுதான் அடுத்தவர்களை நம்ம குறை சொல்லணும். யாரையாவது குறை சொல்ல நமக்கு ஆசை இருந்தால், யாரையாவது குறை சொல்ல நம்முடைய உள்ளம் நினைத்தால் நம்முடைய நிலையை பார்க்கணும். நாம எப்படி இருக்கோம்? 100% கரெக்டா இருக்கிறோமா? நாம கரெக்டா இல்லாம பிறரை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்தோம் என்றால் சாகர வரையும் குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளே ஒழுக்கமா இல்லை. நாமளே கரெக்டா இல்லாதப்ப அடுத்தவனை குறை சொல்லுவோமா? இப்படி அடுத்தவனை குறை சொல்லி கோல் சொல்லி தெரிகிறாங்கல்ல, அவங்களுக்கு கபர் வேதனை வழங்கப்படுகிறது. அன்புள்ள இல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் மறுமையின் முதல் படி என்கிற தலைப்பின் கீழ் மறுமை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு முன்னால் நாம் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைக்குண்டான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. அது நாம சந்திக்கக்கூடிய கபரு என்கிற மன்னரை வாழ்க்கை. மன்னரை வாழ்க்கைக்கு பிறகுதான் மறுமை வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 விதமாக அவனுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை பிரிக்கலாம். உலக வாழ்க்கை ஒன்றாக, ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு தீர்ப்பு விசாரணை நடைபெறக்கூடிய காலகட்டம் வரை இருக்கிற அது ஒரு வாழ்க்கை. 3ஆவதாக தீர்ப்பு விசாரணையை சந்தித்து அவன் சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ அடையக்கூடிய 3ஆவது வாழ்க்கை. இப்படி ஒரு மனிதனுக்கு 3 வாழ்க்கையாக நம்மால் பிரிக்க முடியும். இப்ப நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறோம். மரணித்த பிறகு 2ஆவது வாழ்க்கையை நம்ம அடைய இருக்கிறோம். அந்த 2ஆவது வாழ்க்கை என்பது கபரு மன்னரை வாழ்க்கை. அந்த மன்னரை வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த மன்னரை வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், கெட்ட மனிதனாக இருந்தால் அந்த கபரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அவனுக்கு இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் அதை அறிந்து கொள்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கையில கபரு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில பல சீர்திருத்தங்களை நம்மால் செய்ய முடியும். அதன் அடிப்படையில் கபரு வாழ்க்கையில எப்படி வேதனை தரப்படுகிறது, நல்ல மக்களுக்கு எப்படி இன்பங்கள் தரப்படுகிறது என்பதை பற்றி உண்டான ஒரு சில செய்திகளை இன்றைய தினம் நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். உஸ்மான் என்கிற சகாபி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு கபருக்கு முன்னாடி நின்று அழுகிறாங்க. ஒரு சகாபி வந்து கேட்கிறாங்க, ஏன் இப்படி நீங்க அழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற அந்த நேரத்திலே நரகத்திலே எப்படி வேதனை செய்யப்படும், அல்லாஹ் எப்படி வேதனை தருவான் என்பதையெல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்க அழுகல. சொர்க்கத்தை பற்றி எப்படி அல்லாஹ் இன்பத்தை தருவான் என்று சொல்லுகிற பொழுது ஆனந்த கண்ணீர் வடிக்கல. ஆனால் கபரை பற்றி பேசுகிற பொழுதும் கபரை பார்க்கிற பொழுதும் ஏன் தேம்பி தேம்பி அழுகிறீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அழ ஆரம்பித்தார்கள் என்றால் தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவாங்க. கபரை பார்க்கிற பொழுது, கபரினுடைய வேதனைகளை கேட்கிற பொழுது. அப்ப சகாபாக்கள் இப்படி கேட்கிற பொழுது உஸ்மான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க, மறுமை நிலைகள்ல முதல் படித்தரம் கபரு வாழ்க்கை. இந்த கபரு வாழ்க்கையில ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் மறுமை வாழ்க்கையில இலகுவாக அவன் வென்று விடுவான். கபரு வாழ்க்கையில ஒருவன் தோல்வி அடைந்து விட்டால் மறுமை வாழ்க்கையில அவன் தோல்வியை சந்திப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்திலே, அதாவது நான் பார்த்திராத மிகப்பெரிய தண்டனையாக, மிக கொடூரமான தண்டனையாக கபரினுடைய தண்டனை இருக்கிறது.
மன்னரை வாழ்க்கையில ஒரு கெட்ட மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையை நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அது போன்ற மிகப்பெரிய தண்டனையை கபூரில் அல்லாஹ் என்ன செய்யறான், கெட்ட மனிதனுக்கு வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மறுமையினுடைய முதல் படித்தரம் கபூர் வாழ்க்கை. அதிலே வெற்றி அடைந்து விட்டால் மறுமையில ஒரு மனிதன் வெற்றியை சந்தித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டான். இறந்ததற்கு பிறகு ஜனாசாவிலே தூக்கி செல்லப்படுவான். அவன் நல்ல மனிதனாக இருந்தால் கத்திமூனி, வேகமாக விரைவாக செல்லுங்கள், விரைவாக கொண்டு போய் என்னை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு நல்ல மனிதன் என்ன செய்வான், அவன் சொல்லுவான். இதே ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் ஜனாசாவில் தூக்கி செல்லப்படுகிற அந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான்னா, யா வைலகா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, ஐன எதுகபூன பிகா, என்னை எங்கே நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் என்று புலம்புவான். கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு, நல்ல மனிதனை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவங்க என்ன செய்வாங்க, மக்கள் அடக்கம் செய்த பிறகு அந்த இடத்தை விட்டு கடந்து போவாங்க. யாருமே கூட படுத்திருக்க மாட்டாங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய தகப்பனார் என்று பாச மிகுதியின் காரணமாக இறந்த பிறகு அடக்கம் செய்த இடத்திலே யாருமே போய் படுக்க மாட்டோம், அங்கேயே தங்க மாட்டோம். அடக்கம் செய்த பிறகு அந்த இடத்தை விட்டு கடந்து வீட்டுக்கு வந்துடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உறவினர்கள், சொந்தக்காரர்கள் அனைவருமே அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்கள். அவர்கள் செல்லக்கூடிய காலடி ஓசையை அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதன் கேட்பான். நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், இறந்தவர் உயிரற்ற வெறும் உடல், வெறும் சதை பிண்டம், அவனுக்கு எந்த விதமான உணர்வும் இருக்காது, அவனை நம்ம தான் குளிப்பாட்டணும், கையை தூக்கினா தூக்க மாட்டான், காலை தூக்கினா தூக்க மாட்டான், நாம தூக்கி என்ன செஞ்சோம், சுத்தம் பண்ணோம், குளிப்பாட்டினோம். அப்ப எந்த விதமான அசைவும் இல்லாத உயிரற்ற ஒரு சடலத்தை எந்த விதமான உணர்வும் இருக்காது என்று நம்ம நினைக்கிறோம். நாம நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற கபரு வேதனை பற்றி சொல்லுகிற பொழுது, கபரிலே கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, நம்மை உயிரோடு அடக்கம் செய்திருக்கிறார்கள், அப்படி அடக்கம் செய்தால் எப்படி வேதனை நாம் அனுபவிப்போமோ அது போன்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ இறந்த உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள், அந்த உடலுக்கு வேதனை தரப்படுகிறது என்று நினைக்க கூடாது. நம்மை அடக்கம் செய்திருக்கிறார்கள், நம்மை உயிரோடு அடக்கம் செய்திருக்கிறார்கள், நாம் வேதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்திலே இது போன்ற செய்திகளை உள்ளத்துல பதிய வைக்க வேண்டும். நம்மளே அடக்கம் பண்றாங்க, அடக்கம் பண்ணா கபர்ல ஏதாவது வெளிச்சம் வருமா, ஏதாவது லைட் போட முடியுமா, கரண்ட் இருக்குமாங்க, கும் இருட்டு, வெளியிருக்கிற வெளிச்சம் எதுவுமே உள்ள வராது, சுற்றிலும் வெறுமனே மண், அது சாதாரண மண்ணு கிடையாது, அந்த மண்ணுக்குள்ளே விஷ பாம்பு, விஷ ஜந்துக்கள்லாம் உள்ள இருக்கும், மனிதனை அரித்து திங்கக்கூடிய பலவிதமான கரையான்கள், பலவிதமான மண்புழுக்கள் உள்ளே இருக்கும். அந்த இடத்திலே தனிமையிலே முகத்தை இங்கிட்டும் திருப்ப முடியாது, அங்கிட்டும் திருப்ப முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, நெருக்கமான இடத்திலே, 6 அடி நீளம் 3 அடி அகலம், அவ்வளவுதான், அந்த இடத்திலே தனிமையில நம்ம இருக்கிறோம். நம்மை அடக்கம் செய்தவர்கள் அனைவரும் நம்மை விட்டு கடந்து செல்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறப்ப காலடி ஓசை அதிகமாக கேட்கும், கொஞ்சம் தள்ளி போக 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 ஓசை சத்தம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் சத்தமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. நம்மை அடக்கம் செய்ய வந்தவர்கள் அடக்கம் செய்துவிட்டு நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் அனைவருமே நம்மை விட்டு சென்று விட்டார்கள். நமக்கு உறுதுணையாக, நமக்கு ஆதரவாக, உதவிக்காக இந்த இடத்திலே நமக்கு யாருமே கிடையாது என்று அந்த மனிதன் புரிந்து கொள்வான். நாம புரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு மலக்குமார்கள் வருவாங்க, 2 பேர் வருவாங்க, முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் வந்து படுத்திருக்கிற நம்மை எழுப்பி உட்கார வைத்து நம்மிடத்தில் 3 கேள்விகளை கேட்பாங்க. உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். யார் பதில் சொல்வா? இந்த உலகத்தில் யார் நல்லடியார்களாக, நல்ல மனிதர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவங்க என்ன செய்வாங்க? பதில் சொல்வாங்க. மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். உன்னுடைய ரசூல், இறை தூதர் யார்? என்னுடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நல்ல மனிதர்கள் இந்த 3 கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொல்லி விடுவார்கள். தெளிவா பதில் சொல்லிடுவாங்க, 3க்கும் பதில் சொல்லிடுவாங்க.
யார் பதில் சொல்ல மாட்டா? கெட்ட மனிதர் என்ன செய்ய மாட்டாங்க? பதில் சொல்ல மாட்டாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி பதில் சொல்லிய பிறகு மலக்குமார் என்ன செய்வாங்கன்னா அந்த கபரினுடைய வசதியை அதிகப்படுத்துவாங்க. 6 அடி 3 அகலமாக இருந்ததை ரொம்ப பெருசுபடுத்துவாங்க. எப்படி பெருசுபடுத்துவாங்கன்னா 70 முழம் கொண்டதாக அந்த கபரினுடைய அந்த பகுதியை பெருமளவு நீட்டுவாங்க. நீட்டினா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சொகுசான அடிப்படையில் நம்ம படுத்திருப்போம். அதோடு மட்டுமல்லாமல் பசுமையான தோட்டத்தில் ஒரு மனிதன் எப்படி இளைப்பாறுவானோ அது போன்று நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள் கபரிலே இளைப்பாறுவார்கள். பௌர்ணமியில சந்திரன் எப்படி ஜொலிக்குமோ, முழு சந்திரனை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அதுபோன்று அந்த கபரிலே அதிகமான வெளிச்சம் ஏற்றப்படும். ரொம்ப பிரகாசமாக அந்த கபரிலே வெளிச்சம் தரப்படும் என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அடுக்கடுக்காக நல்ல மனிதர்களுக்கு கபரிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பத்தை பத்தி சொல்லி காட்டுறாங்க. இந்த வசதியெல்லாம் கொடுத்த பிறகு மலக்குமார் என்ன செய்வாங்க? புது மாப்பிள்ளை போல தூங்கு. புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரு? புது மாப்பிள்ளை லேட்டா தான் தூங்குவார். தூங்குனா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் இருக்கும், சாதாரணமாக எழுப்ப முடியாது. அப்படி அந்த புது மாப்பிள்ளை தூக்கத்தை போல நீ தூங்கு. அல்லாஹ் எழுப்புகிற வரை, தீர்ப்பு விசாரணைக்காக அல்லாஹ் எழுப்புகிற வரை நீ தூங்கு என்று தூங்க வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நீ நல்ல மனிதனாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் உனக்கு மறுமையில சொர்க்கத்தை தருகிறான். நீ கெட்ட மனிதனாக இருந்திருந்தால் நீ நரகத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் தான் இருப்பாய் என்று வீடியோ ஆதாரத்தோடு என்ன செய்வாங்க? நரகத்தில் இந்த இடத்துல தான் இருந்திருப்ப, நீ கெட்ட மனிதனா இருந்தா என்று அந்த காட்சி அப்படி காட்டுவாங்க. நீ நல்ல மனிதனாக இருக்கிற காரணத்தினால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடும். அந்த சொர்க்கத்திலிருந்து அழகான காற்றுகள், இன்பமான வாசனை, அதிகமான வாசனைகள் அந்த வழியாக, வாசல் வழியாக நமக்கு அடிக்கும். அப்ப நம்ம கபிரில் இருந்து கொண்டு நல்ல மனிதராக இருந்தால் கபிரில் மிகப்பெரிய இன்பங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதே கெட்டவராக இருந்தால் மலக்குமார்கள் கேட்பாங்க, மர்ரப்புக்கு உன்னுடைய இறைவன் யார்? லா அதிரி, எனக்கு தெரியாது. மந்தீனுக்கு உன்னுடைய மார்க்கம் எது? லா அதிரி, எனக்கு தெரியாது. உன்னுடைய இறை தூதர் யார்? எனக்கு தெரியாது என்று எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு தெரியாது தெரியாது என்றுதான் பதில் சொல்வார். நீங்க நினைக்கலாம், சில பேர் இஸ்லாத்துல இருந்து கொண்டு கடைசியில சாகரப்ப காபிரா செத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கேள்வியில எல்கேஜி கேள்வி தானே, ஈஸியா பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏனென்றால் அன்றைய நேரத்தில் யார் ஈமான்தாரியாக இருந்தார்களோ அவருடைய வாயிலிருந்து தான் பதில் வரும். தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் முஸ்லீமா இருந்திருக்காரு, கடைசி 10 வருஷத்துல காபிரா செத்து போயிட்டாரு, அவருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியும், பதில் சொல்லிடுவாரான்னு பார்த்தா சொல்ல முடியாது, வாய் வராது. ஏன்னா அவர் கெட்ட மனிதராக இறந்து விட்டார். நல்ல மனிதராக இருந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லி விடுவார்கள். கெட்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. அது மலக்குமார் 2 பேர் எப்படி வருவாங்கன்னா, நல்லடியார்களுக்கு அழகான தோட்டத்தில் வருவாங்க, கெட்ட மனிதர்களுக்கு கருமை நிற தோட்டத்தோடு நீல நிற கண்களோடு பார்ப்பதற்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தோட்டத்தில் மலக்குமார்கள் வந்து விசாரிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அவங்கள பதில் சொல்ல முடியாது. உடனே என்ன செய்வாங்க? கபரில் இருக்கக்கூடிய அந்த 6 அடி நீள 3 அடி அகலத்தை ரொம்ப நெருக்குவாங்க. கபர் வந்து என்ன செய்யும்? மன்னரை, அந்த மனிதனை நெருக்கும். எப்படி நெருக்கும் என்றால் 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய அளவிற்கு கடுமையாக நெருக்கும். நெருக்கி அந்த மனிதன் வேதனையை என்ன செய்வான்? அந்த நேரத்தில் அனுபவிப்பான். அதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய இரும்பு சுத்தியலால் அந்த மனிதன், கெட்ட மனிதன் அடிக்கப்படுவான். அடிச்சா அந்த வழி தாங்க முடியாம அவன் அலறுவான். அந்த அலறல் சத்தத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஜின்கள், மனிதர்களை தவிர எல்லா ஜீவராசிகளும் கேட்கும். நாய் கேட்கும், பூனை கேட்கும், பன்னி கேட்கும், எல்லாமே கேட்கும். மனிதர்கள் கேட்க முடியாது, ஜின்கள் கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு 6 அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. அறிவுபூர்வமாக யோசித்து நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்காது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மாதிரி கபரினுடைய வேதனை உங்களுக்கெல்லாம் கேட்க செய்திருந்தால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? மக்கள் எந்த ஒரு மனிதனையும் கபரில் அடக்கம் செய்யப்படாம செத்து போனா அப்படியே தூக்கி வீசியிருப்பீங்க. அந்த ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால நான் என்ன செய்யல, அல்லாஹ்விடத்துல துவா கேட்கல, இறைவா இந்த கபரினுடைய வேதனையை
பிற மனிதர்களுக்கு கேட்க செய் அப்படி சொல்லி நான் துவா கேட்கல என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அளவிற்கு கடுமையான வேதனையை கபுர்வாசி கெட்ட மனிதனாக இருந்தால் அவன் அனுபவிப்பான். நெருப்பாலான விரிப்பு அவனுக்கு வழங்கப்படும். அந்த விரிப்பிலே தான் அவன் என்ன செய்வான், படுப்பா அமருவான். அந்த நெருப்பாலான விரிப்பில அவன் என்ன செய்வான், வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். அந்த வாசல் வழியாக நரகத்தினுடைய நெருப்பு சுவாலை காற்றை அவன் அனுபவிப்பான். மோசமான துர்வாடையை அவன் அனுபவிப்பான். இப்படி அனுபவித்து கபருடைய வாழ்க்கையில இருப்பான். இந்த உலக வாழ்க்கை எவ்வளவுங்க, ஒரு 80 வருஷம் வருமா? அதிகபட்சம் 80 வருஷம். சில மனிதர்கள் 100 வருடத்தை தாண்டி வாழ்வார்கள். அப்ப நாம இந்த உலக வாழ்க்கையில குறைந்த கால அளவுதான் வாழ்கிறோம். ஆனால் கபரு வாழ்க்கை என்பது தீர்ப்பு விசாரணை வரை நீடித்து நடைபெறக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நாம கெட்ட மனிதனாக இறந்து விட்டோம் என்றால் தொடர்ச்சியாக வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். எது வரைக்கும்? தீர்ப்பு விசாரணை வரை. அதோட முடிஞ்சிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்கல்ல, இதுதான் முதல் படி. இதுல ஒருவன் சருகிவிட்டால் மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு போக முடியாது, நரகத்திற்கு தான் போக முடியும் என்று தெளிவா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப கபரு வேதனையில கெட்ட மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்றான், தண்டனையை கொடுக்கிறான். அந்த மன்னரை அல்லாஹ் நெருக்குகிறான். ஒரு இடத்துக்கு தானே ஆசைப்படுறான் மனுஷன். ஒரு 5 சென்ட் இடம். அண்ணன் தம்பியை கொள்றான், தம்பி அண்ணனை வெட்டி கொள்றான். சொத்து தகராறு. பெற்றோர்கள் இறந்துட்டாங்க. பெற்றோர்கள் இருக்கிற வரை இந்த சொத்து தகராறு பெரும்பாலும் இருக்காது. பெற்றோர்கள் இறந்துட்டான்னு வைங்க, சொத்தை எப்படி பிரிக்கிறது? அண்ணங்கார் சொல்லுவாரு, நான் இவ்வளவு நாள் என்னுடைய பெற்றோர்களை நான் தான் என்ன செஞ்சேன், பராமரிச்சேன். நீ உன் வீட்டில் வச்சு பராமரிச்சியா? நீ பராமரிக்கல. ஆனா சொத்தை பிரிக்கிறப்ப மட்டும் வந்து என்ன செய்யற, கரெக்டா உன்னுடைய சொத்தை கேட்க, உன்னுடைய பங்கை கேட்கலையே, எனக்கு தான் அதிகமா வேணும் என்று என்ன செய்யறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணும், ஒரு மகனுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும் என்று தெளிவா சொல்லியிருக்கு. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அனைவருக்கும் சமமான பங்கு தான். அப்படி இருக்கிற பொழுது நான் பெற்றோரை கவனிச்சுட்டா உனக்கு நன்மை. இந்த சொத்துக்காகவா நீ கவனிச்ச? மறுமையில அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து கவனித்திருந்தால் அல்லாஹ் நன்மையை தருவான். இந்த சொத்துக்காக என்னுடைய பெற்றோர்களை நான் கவனித்தேன் என்று கவனித்தோம் என்றால் மறுமையில எந்த விதமான கூலியும் நமக்கு கிடைக்காது. இவன் பெற்றோரை கவனிக்கல, அதனால நான் இவனுக்கு சொத்துல பங்கு தர மாட்டேன், கம்மியாத்தே தருவேன் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இஸ்லாத்தின் அடிப்படையில் கரெக்டாக சொத்தை பிரிக்கணும். ஆனா நம்முடைய தௌஹீதை அறிந்த மக்கள் கூட இந்த விஷயத்துல கோட்டை விடுறாங்க. சொத்துன்னு வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். 5 சென்ட் இடம் 10 சென்ட் இடம், அதை எப்படி விடுறது? கபருக்குழியில போய் சண்டை போட முடியுமா? கபூர்ல அடக்கம் பண்ணிட்டாங்க, பக்கத்துல அடக்கம் பண்ணிட்ட போய் சண்டை போட்டு எனக்கு அந்த கபருக்குழியை தாங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு சென்ட் 1 அடி 2 அடி தாங்க, எனக்கு தேவை இருக்கு, போய் கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. இருக்கிற அந்த குழியை கூட அல்லாஹ் என்ன செய்வான், நெருக்குவான். அப்படி இந்த உலகத்துல நம்ம எந்த தீமைகளை செய்தாலும் அந்த தீமைகளுக்கு உண்டான தண்டனை அல்லாஹ் என்ன செய்வான், சில பேருக்கு நாடனா மன்னிச்சிருவான். அடுத்தவருடைய உரிமையாக இருந்தால் அந்த அடுத்தவர்கள் மன்னிக்காத வரை படைத்த ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். யாராக இருந்தாலும் அடுத்தவனுக்கு நாம அநியாயம் பண்ணிட்டோம் வைங்க, இந்த உலகத்துல 5 நேரம் தொழுது ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வச்சு இறைவன் சொன்ன அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி நாம மரணத்தை அடைந்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். யார் மன்னிக்காத வரை, சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று தெளிவா இருக்கிற பொழுது நான் தொழுகிறேன், 5 நேரம் தொழுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான். எப்படி மன்னிப்பான்? சம்பந்தப்பட்டவர் மன்னிக்கணுமா இல்லையா? இப்படி அடுத்தவருடைய உரிமையில என்ன செய்வது, தலையிடுவது, நாம செய்யக்கூடிய அன்றாட கடமையான காரியங்களை கோட்டை விடுவது, இப்படி எல்லாம் செய்து விட்டு நம்ம என்ன செய்யற, உலகத்துல நான் முஸ்லீமு, நான் பாய் தான், என்னோட பேர் வந்து முகமதுன்னு இருக்கு, என்னுடைய பேர் இப்ராஹிம்னு இருக்கு, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா? அல்லாஹ் சொல்லிய அடிப்படையிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அடிப்படையில் இந்த உலகத்திலே நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி அடைந்து மறுமையிலே அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். குர்ஆனுக்கு மாற்றமா, நபிகளாருக்கு மாற்றமா அல்லாஹ் தடை செய்த காரியத்தை செய்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிற பொழுது மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் நரகமாக அமைந்து விடும். அதற்கு முன்னதாக கபர் வாழ்க்கையே மிகப்பெரிய நரகமா அமைஞ்சிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கபர் வாழ்க்கையில வேதனை தருவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த கபரினுடைய வேதனைக்கு பயந்து நம்முடைய செயல்பாடுகளை சீரமைக்க வேண்டும். அது பெரிய தப்பு செஞ்சவங்கள்ட்ட அந்த தண்டனை, சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்கள தண்டனை கிடையாது நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு கபரை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் சகாபாக்கிட்ட சொல்றாங்க, இந்த 2 கபர்வாசிகளும் மிகப்பெரிய பாவம் செய்த காரணத்தினால் வேதனை செய்யப்படல. சின்ன பாவம், நம்முடைய பார்வைக்கு அது சிறிய பாவம். அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு கபர் வேதனை தருகிறான். என்ன பாவத்தை செஞ்சாங்க? அடுத்தவர்களை கோல் சொல்லி திரிந்தார்கள். எதை எடுத்தாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவர் நம்ம 100% கரெக்டா இருக்கிற மாதிரி நம்மளே பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய தரத்தை பார்த்து விட்டுதான் அடுத்தவர்களை நம்ம குறை சொல்லணும். யாரையாவது குறை சொல்ல நமக்கு ஆசை இருந்தால், யாரையாவது குறை சொல்ல நம்முடைய உள்ளம் நினைத்தால் நம்முடைய நிலையை பார்க்கணும். நாம எப்படி இருக்கோம்? 100% கரெக்டா இருக்கிறோமா? நாம கரெக்டா இல்லாம பிறரை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்தோம் என்றால் சாகர வரையும் குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளே ஒழுக்கமா இல்லை. நாமளே கரெக்டா இல்லாதப்ப அடுத்தவனை குறை சொல்லுவோமா? இப்படி அடுத்தவனை குறை சொல்லி கோல் சொல்லி தெரிகிறாங்கல்ல, அவங்களுக்கு கபர் வேதனை வழங்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொருத்தருக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில சிறுநீர் கழிக்கிற பொழுது மறைவிடங்களை மறைக்காமல் பொது இடங்கள்ல திடீர்னு அவசரமா வந்துடும். ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, பொது இடங்கள்ல யாரு வர்றாங்க போறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஓரமா நின்று என்ன செஞ்சிருவாங்க, சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே லேடிஸ் அந்த சைடு போறாங்களே, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, நான் ஆம்பளை, எனக்கு என்ன வெக்கம், வெக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மறைக்கக்கூடிய இடங்களை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனக்கு அதை பத்திலாம் கேர் கிடையாது, நான் அப்படித்தான் போவேன் என்று நாம போனோம் என்றால், இந்த ஒழுங்கை கடைபிடிக்காமல் இருந்தோம் என்றால் இறந்த பிறகு கபர் வேதனை இருக்கிறது. நாம நினைக்கிறோம் இன வச்சாதான் அந்த தண்டனை, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா அந்த தண்டனை, பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சாதான் அந்த தண்டனை. ஆனா இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க, நாம் எல்லோரும் சிறியதாக நினைக்கக்கூடிய இந்த பாவத்திற்கு கூட அல்லாஹ் கபரிலே வேதனை தருகிறான். அப்ப நம்முடைய செயல்பாடுகளை நாம சீரமைக்க வேண்டும். சின்ன பாவமாக இருந்தால் கூட அதை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் கபர் வேதனை இருக்குது. நீங்க நினைப்பீங்க எல்லாருக்கும் இருக்கா? நல்லவங்களுக்கு இல்ல, கெட்டவங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் இருக்குங்கிறீங்களே அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. எல்லோரும் நரகத்தை அடையக்கூடியவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. இது சம்பந்தமா ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, முஸ்லிம்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, காஃபிர்கள் நரகத்துக்கு போவாங்க, ஆனா எல்லோரும் நரகத்தை அடைவார்கள் என்று வசனம் இருக்கு, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா விளக்குகிறாங்க, நரகத்தை தாண்டி தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். நரகத்தினுடைய அந்த கொடூரங்கள், நரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகளுடைய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் அதை தாண்டி போகிற பொழுது அனுபவிப்போம். நெருப்பு ஜுவாலை, மோசமான காற்று, துர்வாடை, இவற்றை பலவிதமான துன்பங்கள், வலிகள், இவற்றையெல்லாம் சந்தித்து கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதைத்தான் இறைவன் இதிலே குறிப்பிடுகிறான். பல இடங்கள்ல நல்லவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, கெட்டவங்களுக்கு நரகம் இருக்குன்னு சொன்ன இறைவன் ஒரு இடத்துல நரகத்தை அனைவரும் அடையக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். என்ன காரணம் என்றால், நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படி போனால்தான் சொர்க்கத்தினுடைய இன்பம் நமக்கு தெரியும். ஏசியில இருந்த ஒரு ஆளுக்கு மறுபடியும் ஏசியில போட்டா அவருக்கு ஏதாவது இன்பம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. உச்சி வெயில் 12 மணி, கடுமையான வெப்பம், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, அந்த மாதிரி ஆளை தூக்கி ஒரு ஏசி ரூம்ல விட்டோன்னு வைங்க, ஆஹா குளுமையா இருக்கு, இப்பதான் நல்லா இருக்கும் பாரு. அந்த மாதிரி நரக வேதனையை அனுபவித்து சொர்க்கத்திற்கு உள்ளே செல்கிற பொழுது அவர் மிகப்பெரிய இன்பத்தை அடைவார். அந்த இன்பத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தை தாண்டி சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அதுபோன்று ஒருவர் அடக்கம் செய்தவர் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் முதல் முறையாக மண் இருக்கும், மண்ணறை 2 புறமும் இருக்கும். இறுக்கி என்ன செய்யும், நல்லவங்களுக்கு விட்டுரும், கெட்டவங்களுக்கு என்ன செய்யும், இறுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த வேதனையை மனிதர்கள், நல்ல மனிதர்கள் என்ன செய்வாங்க, முதல் முறையாக ஒரு தடவை அந்த வேதனையை அனுபவிப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், நல்லவங்களுக்கு இன்பங்களை அள்ளி தருவான், நல்லபடியா தூங்குவாங்க. கெட்டவர்களுக்கு தொடர்ச்சியாக மறுமை நாள் வரை தொடர்ச்சியாக அவர்களுக்கு வேதனை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லி காட்டாங்க. இதுல நமக்கு இன்னொரு யோசனை, சந்தேகம் கூட வரலாம். இப்ப கபர்ல அடக்கம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு வேதனை இருக்கிறது. பிளைட்ல போறாரு, திடீர்னு பிளைட் வெடிச்சிருச்சு, கருகி என்ன செய்யறாரு, கரியா போயிட்டாரு, காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டாரு. அவருக்கு மண்ணறையில தண்டனை இருக்குதா? கபர்ல தானே தண்டனை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். கபருக்குள்ள வேதனை இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மண்ணு இருக்குங்கிறாங்க, விசாலமாக்கப்படுங்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது மண்ணில அடக்கம் செய்யப்படல, காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டாரு.
கடல்ல போனாரு, கடல் கப்பல் கவிழ்ந்து திமிங்கலை சாப்பிட்டுருச்சு. அதே போன்று பெட்ரோலை ஊற்றி என்ன செய்யறாரு, ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார். எரிந்து என்ன செய்ய வெறும் கறிக்கட்டை மட்டும்தான் கிடக்குது. இப்படிப்பட்டவருக்கு எப்படி கபரு வேதனை அப்படின்னா, கபரு வாழ்க்கை என்பது பர்சக் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறைமுகமான திரை இருக்கிறது. உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் மறைமுகமான திரை இருக்கிறது. எந்த மனிதனுடைய கண்ணாலும் இந்த உலகத்திலிருந்து மறுமை வாழ்க்கைக்கு உண்டான காட்சிகளை பார்க்க முடியாது, இறை தூதர்களை தவிர. எந்த மனிதனால அல்லாஹ் ஒரு திரையை போட்டான், பர்சகுங்கிற திரையை போட்டான். அந்த திரையினால அங்க என்ன நடக்குது நமக்கு தெரியாது. தோண்டி பார்ப்போம், அடக்கம் பண்ணவரை தோண்டி பார்ப்போம். ரொம்ப கெட்ட மனிதன் நம்ம நினைத்து ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருப்போம். அவர் ஒரு மாசம் கழிச்சு தோண்டி பாருங்க, வேதனை செய்யப்பட்ட அடையாளத்தை நீங்களால பார்க்க முடியாது. அதனால வேதனை செய்யப்படலை நம்ம எடுத்துக்க முடியாது. வேதனை செய்யப்படுகிறார் மறைவான உலகத்துல, அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அதே போன்று நல்லவங்களுக்கு இன்பம் வழங்கப்படுகிறது, நம்முடைய கண்களுக்கு தெரியாது மறைவான உலகத்துல. எல்லாமே மறைவான உலகத்தில் வைத்து அல்லாஹ் வேதனையும் தருகிறான், நன்மையும் தருகிறான் என்று நம்ம நம்ப வேண்டும். பர்சக் மறைவான திரை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பிளைட்ல போய் செத்து போனாலும், திமிங்கலை கடிச்சு செத்து போனாலும் அவருக்கும் மன்னரை வேதனை இருக்கிறது மறைவான உலகத்திலே என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இதற்காக நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பை தேடணும். இதை விட்டு இறைவா இந்த கபரு வாழ்க்கையை விட்டு எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்ற அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய 2 துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர், இறைவா கபரினுடைய வேதனை விட்டு நீ என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் தினமும் தொழுகையில அத்தஹியாத்துக்கு பிறகு இந்த துஆவை ஓதி என்ன செய்வாங்க, ஸலவாத்துக்கு பிறகு இந்த துஆவை ஓதுவாங்க. இந்த துஆவை மனனம் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஓத வேண்டும். கபரு வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பதற்காக பல காரியங்கள், பல விதமான பாதுகாப்பை இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். கபரிலே அதிகமான இன்பங்களை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகத்தில் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். தீமைகளிலிருந்து கபரிலே வேதனை அடையக்கூடாது என்று அஞ்சி தீமையிலிருந்து விலகக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானான் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.